எல்லாருமே பண்ணுங்க, எல்லாரும் பண்ணுங்க. இப்பொழுது நம்ம கிராமத்து முக்கிய பிரமுகர்கள் அனைவருமே வந்து நமது தேசத்தன்னைக்கு மரியாதை செலுத்திக் கொண்டிருக்கிறார்கள். அனைவரும் வந்து ஒவ்வொருவராக வரிசையில் வந்து மரியாதை செலுத்துமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். வாங்க அனைவரும் வந்து ஆசிரியர்களாக வாங்க, ஒவ்வொருத்தராக வந்து தேசத்தந்தைக்கு மரியாதை செலுத்துங்க. ராஜேஷ் சார் வாங்க சார். வாங்க சார். சூடாக இருக்கிற பார்த்தா சூடாக பரவாயில்ல. சென்ற ஆண்டு வந்து 100% கட்டியாச்சு தலைநாட்டுகளே அது சொந்த இதில் செயல்படுத்துகிறாங்க. கட்டாயம் கொடுக்கணும். முழு முயற்சி 100% உறுதி. ஆமாம், கட்டாயம் கொடுப்போம். கட்டாயம் வாங்க. சரி சார். அடுத்த நிகழ்ச்சியாக சேர்ந்து உரத்த குரல்ல பாடுங்க. என் நாட்டை நான் பெரிதும் நேசிக்கிறேன். என் நாட்டின் பழம்பெருமைக்காகவும் பன்முக மரபு சிறப்பிற்காகவும் நான் பெருமிதம் அடைகிறேன். என் நாட்டின் பெருமைக்கு தகுந்து விளங்கிட நான் என்று பாடுபடுவேன். என்னுடைய பெற்றோர், ஆசிரியர்கள், எனக்கு வயதில் மூத்தோர் அனைவரையும் மதிப்பேன். எல்லாரிடமும் அன்பும் மரியாதையும் காட்டுவேன். என் நாட்டிற்கும் என் மக்களுக்கும் உழைத்திட முனைந்து நிற்பேன். வளமும் பெறுவதில்
மாற்றி காண்பேன். நன்றி. இறைவணக்கம். இறைவா, எங்கள் அருள்புரி நீக்கி அருள் ஒளி தந்து கல்வி கேள்விகள் விட எங்களுக்கு அருள் புரிவாயாக. நன்றி. திருக்குறள். ஞானம் செயலை செய்தால் உலகத்தையே பெற எண்ணினாலும் கிடைத்திடும். மீண்டும் குறள். ஞானம் கருதினும் கைகூடும், காலம் கருதி இடத்தால் செய்யும். அரைகுறை அறிவே ஆபத்தானது. வணக்கம். பொன்மொழி. கல்வி முன்னேற்றத்தின் திறவுகோல். கற்றவர்களுக்கே உற்பத்திறனும் சமுதாயத்திற்கு பங்கேற்பும் வாய்ப்பும் அதிகம். ஜவஹர்லால் நேரு. நன்றி. அனைவருக்கும் வணக்கம். பொது அறிவு. இந்திய அரசியலமைப்பு குழுவின் தலைவராக இருந்தவர் யார்? டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கர். இந்திய குடியரசராக ஆண்டியது ஜனவரி 26, 1900. அனைவருக்கும் வணக்கம். 2 ஒழுக்கப்படுற ஒருவரின் ஏதேனும் தவறு செய்தால் அதனை அவரின் முகத்திற்கு நேரே அனைவருக்கும் வணக்கம். வரலாற்றில் இன்று 1930 ஜனவரி 26 இந்திய தேசிய காங்கிரஸ் இந்தியாவின் விடுதலை நாளாக அறிவித்தது. 1950 ஜனவரி 26 இந்தியா குடியரசு நாடானது. ராஜேந்திர பிரசாத் அதன் முதல் குடியரசுத் தலைவரானார். 1965 ஜனவரி 26 இந்தியாவின் அதிகாரப்பூர்வ மொழியானது. 2025 ஜனவரி 26 இந்தியா சுதந்திரமாகி 75 ஆண்டுகள் நிறைவடைந்தது. அனைவருக்கும் வணக்கம். உங்களிடம் ஒரு கேள்வி. சூரியன் கிழக்கில் உதித்து மேற்கே மறைகிறது. இந்த வாக்கியம் சரியா தவறா? சூரியன் நகரவில்லை. பூமி தன்னை தானே சுற்றி கொள்வதாலே இரவும் பகல் உருவாகிறது. எனவே நமக்கு சூரியன் கிழக்கில் இருந்து மேற்கே செல்வது போல தெரிகிறது. காதக்கூடு. 1910 தென்னாப்பிரிக்கா ஒன்றிய உதயம். ஐஎம் அறிவுரை. நம்மால் முடிந்த மற்றவர்களுக்கு உதவியாக இருப்போம். தன்னிடம் உள்ளவற்றை மற்றவர்களுக்கு கொடுத்து வாழ்வோம். நன்றி. ஓரெழுத்து ஒரு மொழி. கோ அரசன். மே உயர்வு. மா பெரியது. சோ அரண். பூ மலர். சூ நன்மை. ஆங்கில சொல் அகராதி. வாய்ஸ் குரல். ஹேர் காற்று. அனைவரும் தாவர மருத்துவ பயன்கள். பணங்கள். நன்றி. உங்களுக்கு தெரியுமா, ஒரு தேனி தனது வாழ்நாளில் அறத்தை கண்டு தேனை சேகரிக்கிறது. வணக்கம். ஆரோக்கிய வாழ்விற்கு ஒரு அட்வைஸ். ஆழமாக மூச்சு விடுதல் மன அழுத்தம் மற்றும் படத்தை விடுவிக்க மிகவும் பயனுள்ள நுட்பங்களில் ஒன்றாகும். அது நீங்கள் நன்றாக தூங்குவதும். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். புறநானூறு பாடல். பல் சான்றீரே பல் சான்றீரே கயல்முள் அண்ணன் நரைமுதற் திரைக்கவல் பயனில் மூப்பில் பல் சான்றீரே கணிச்சி கூர்மடையும் கடுந்திரல் ஒருவன் பிணிக்கும் காலை இறங்குயிர் மாதோ. நல்லது செய்தல் ஆற்று நீர் ஆயினும் அல்லது செய்தல் ஓம்பேன் அதுதான். எல்லாரும் உவப்பது அன்றியும் நல்லது ஆற்றுப்படும் நெறியுமான் அதுவே. பொருள். மெச்சும் சான்றோர்களே கெண்டை மீனின் முள் போல விரைந்து நிற்கும் நரைமுடியும் முதுகை எய்தியதால் கன்னங்களின் வரி வரியாக சுருக்கமும் ஏற்பட்டு பயனில்லாத முதுகையை அடைந்துவிட்ட சான்றோர்களே, உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன் கேளுங்கள். இறப்பு உங்களை தழுவும் தருணத்தில் ஐயோ தவறு செய்து விட்டோமோ என்று வருத்தப்படுவதால் பயனில்லை. நீங்கள் பிறருக்கு நன்மை தரும் செயல்களை செய்யாவிட்டாலும் கூட பரவாயில்லை. தீமை விளைவிக்கும் செயல்களை செய்யாமல் தவிர்த்திட வேண்டும். அதை தான் இந்த உலகம் உங்களிடம் எதிர்பார்க்கிறது. நன்றி. அனைவருக்கும் வணக்கம். அறிவியல் அறிஞர் குறியீடுகள். HCl ஹைட்ரோகுளோரிக் அமிலம், H2SO4 சல்பூரிக் அமிலம், HNO3 நைட்ரிக் அமிலம். மேக்ஸ் ஃபார்முலா. நீர்வட்டத்தின் சமன்பாடு x2/a² + y2/b² = 1. அதிபரவலத்தின் சமன்பாடு x2/a² - y2/b² = 1. தமிழ்ச் செய்திகள். இன்றைய செய்திகள். மாநில அளவிலான ஜூடோ போட்டியில் அரசு பள்ளி மாணவர்கள் தங்கம் வென்றனர். திருப்பூரில் அரசு பள்ளிகளில் சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு பிரச்சாரம் நடைபெற்றது. 10ஆம் வகுப்பு மாணவ மாணவிகளுக்காக முதலாளரின் திறத்தாய தேர்வு நேற்று நடைபெற்றது. டெல்லி குடியரசு தின அணிவகுப்பில் தமிழக கால்நடை விவசாயிகள் பங்கேற்பு. விளையாட்டுச் செய்தி. இந்தியா மற்றும் இங்கிலாந்து இடையே நேற்று நடைபெற்ற 20 ஓவர் கிரிக்கெட் போட்டியில் 2 விக்கெட் வித்தியாசத்தில் இந்தியா வெற்றி பெற்றது. நன்றி.
Good morning. Happy Republic Day to all. Today's headlines. Government school students won gold in state level judo competition. Environmental awareness campaign was conducted in government schools in Tirupur. Chief Minister's talent test for class 10th students was held yesterday. Tamil Nadu cattle farmers participate in Delhi Republic Day parade. Tirukural World Achievement Conference at Tanjavur Tamil University. Sports news. India took 2-0 lead in the T20L series against England as they clinched 2-wicket win in the second match. Thank you. மாணவர்கள் நேலுக்கு வந்து உட்காந்துருங்க, இந்த பக்கம் வந்துருங்க, எல்லாருமே வந்து உட்காந்துருங்க. பொன்னாள் ஒரு திருநாள் என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான நாள் இந்நாள். இன்றைய தினத்தில் நமது பள்ளிக்கு 76வது குடியரசு தின விழாவை சிறப்பிக்கும் வகையிலே வந்திருக்கக்கூடிய நமது பள்ளியினுடைய பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவர் மற்றும் துணைத் தலைவர் உறுப்பினர்கள் அனைவரையும் நம் பள்ளியின் சார்பாக வருக வருக என்று வரவேற்று மகிழ்கின்றோம். அடுத்தபடியாக நம் பள்ளி மேலாண்மை குழு தலைவர் மற்றும் துணைத் தலைவர் உறுப்பினர்கள் அனைவரையும் நம் பள்ளியின் சார்பாக வருக 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 என்று வரவேற்று மகிழ்கின்றோம். அதற்கு அடுத்தபடியாக நம் பள்ளிக்கு மாணவர்களுக்கு ஆண்டுதோறும் எழுதுகோள் மற்றும் நோட்டு புத்தகங்களை வழங்கக்கூடிய குடைவள்ளல் ஐயா திரு அன்பழகன் ஐயா அவர்களையும் வருக வருக என்று நேரத்தில் வரவேற்கின்றோம். அதற்கடுத்தபடியாக முன்னாள் ஒன்றிய குழு உறுப்பினர் அம்மா அவர்களையும் வருக வருக என்று இருகரம் கூப்பி வரவேற்கின்றோம். முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் மற்றும் துணைத் தலைவர் ஐயா அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கின்றோம். அடுத்தது முன்னாள் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் மற்றும் நம்முடைய பள்ளியினுடைய எஸ்எம்சி அங்கத்தினருமான திருவாளர் பி பசுபதி ஐயா அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கின்றோம். அதற்கு அடுத்தபடியாக ஆண்டுதோறும் பள்ளி மாணவர்களுடைய நலனில் அக்கறை கொண்டு மாணவர்களுக்கு எந்த நேரத்திலையும் உதவி செய்யக்கூடிய ஒரு தன்மை படைத்த ஒரு நமது பள்ளி நம்ம கிராமத்தினுடைய பாரதியார் விளையாட்டு குழுவினுடைய தலைவர் மற்றும் துணைத் தலைவர் உறுப்பினர்கள் அனைவரையும் இந்த நேரத்தில் வருக வருக என்று வரவேற்று மகிழ்கின்றோம். அவர்கள் இந்த ஆண்டு ஒவ்வொரு ஆண்டு மாணவர்களை பாராட்டி ஒவ்வொரு ஆண்டு அத்தனை மாணவர்களுக்கும் பரிசுகள் கொடுக்கிறார்கள். மாணவர்களுடைய தனித்திறன்களை வளர்ப்பதற்காக விளையாட்டுப் போட்டிகள் மற்றும் கவிதை கட்டுரை போன்ற நிகழ்ச்சிகளை நடத்தி அதற்கு முதல் 3 இடங்களை பிடிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பரிசுகளை வழங்கி ஒவ்வொரு ஆண்டும் பாராட்டி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் அனைவரையும் இந்த நேரத்தில் வருக வருக என்று வரவேற்கின்றோம். அடுத்தது முன்னாள் ஊராட்சி மன்ற குழு தலைவர் மற்றும் தலைவர்கள் துணைத் தலைவர்கள் உறுப்பினர்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கின்றோம். முன்னாள் மாணவர்கள் ஊர் பொதுமக்கள் மற்றும் அனைவரையுமே ஏதாவது விடுபட்டு போனதை யாரும் வருத்தம் தெரிவிக்க கூடாது. காலம் கருதி அனைவரையும் வருக 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 என்று நம் பள்ளியின் சார்பாக வரவேற்று மகிழ்கின்றோம். நன்றி. இப்படியாக நமது விருந்தினர் அவர்களுக்கு ஒவ்வொருவருக்கும் இப்பொழுது ஐயா நம்ம தலைமை ஆசிரியர் மரியாதை செய்கிறார்கள். அதற்கு முதலாவதாக நமது கவுன்சிலர் அம்மா அவர்களுக்கு நம் பள்ளியினுடைய முதுகலை ஆசிரியர் அம்மா இப்பொழுது மரியாதை செலுத்துகிறார்கள். அடுத்தபடியாக நமது பசுபதி ஐயா அவர்களுக்கு தலைமை ஆசிரியர் அவர்கள் மரியாதை செலுத்துகிறார்கள். அடுத்தபடியாக நமது தலைவர் ஐயா அவர்களுக்கு இப்பொழுது மரியாதை செலுத்துகிறார்கள். அடுத்தது முன்னாள் பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவர் ஐயா துணைத் தலைவர் ஐயா அவர்களுக்கு இப்பொழுது சால்வை அளிக்கப்படுகிறது. அடுத்தது பாரதியார் ஐயா வாங்க. இந்த பாரதியார் விளையாட்டுக்குழு துணைத் தலைவர் ஐயா அவர்களுக்கு மரியாதை செலுத்தப்படுகிறது. அடுத்தது பாரதியார் விளையாட்டுக் குழுவுடைய தலைவர் ஐயா அவர்களுக்கு இப்பொழுது மரியாதை செலுத்தப்படுகிறது. அடுத்து ஒவ்வொரு ஆண்டும் நம்ம குடியரசு தினம் சுதந்திரம்னா இடி போடக்கூடிய மோகன் அவர்களை ஐயா அவர்களை வரவேற்கின்றோம்.
வார்டு மெம்பர் ஐயா அவர்களை குறிப்பிட வாங்க ஐயா வாங்க. அப்புறம் ஊர் பிரமுகர்கள் இருக்கும் எல்லாரும் வாங்க, எல்லாரும் வாங்க. பாப்பா அனைவரையுமே வருகை வந்து வரவேற்கின்றோம். வாங்க 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 பாப்பா வாங்க வாங்கப்பா. அடுத்த நிகழ்வாக நம் பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் அவர்கள் தலைமை உரையாற்றுமாறு அன்போடு அழைக்கின்றோம். கண் முன்னாடி இன்றைக்கி வந்துட்டாங்க. இவங்க ஆதரவு தான் பள்ளிக்கூடத்தில் எனக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது. ஸோ அந்த அளவு எதிர்பார்த்த அனைவருமே வந்து இந்த குடியரசு நாளை சிறப்பித்ததுக்கு அவங்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பள்ளிக்கூடம் வந்து அடுத்த நல்ல நிலைக்கு போகணுன்னா இவங்களுடைய ஆதரவு தான் தேவை. இந்த ஆண்டு நான் ஒரே ஒரு உறுதி மட்டும் சொல்லிக்கிறேன். இந்த ஆண்டு 10, 11, 12 மாணவர்கள் அனைவரையும் தேர்ச்சி பெற வைத்து இந்த ஆண்டு 100% தேர்ச்சியை நான் இவர்களுக்கு வழங்குவேன் என்று நேரத்தில் உறுதி தெரிவித்துக் கொண்டு நன்றி பார்த்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சிறப்பு விருந்தினர்கள் வாழ்த்துறை வழங்குமாறு அன்போடு அழைக்கின்றோம். அனைவருக்கும் காலை வணக்கம். இந்த இனிய திருநாளில் நாம் ஒன்று சேர்ந்து குடியரசு தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இந்த நல்ல வேளையில் தலைமை ஆசிரியர் மற்றும் பிடிஏ தலைவர், கல்விக்குழு தலைவர் மற்றும் கிராம பொதுமக்கள், தலைமை ஆசிரியர், இருபால் ஆசிரியர் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்து இனிய குடியரசு தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. உண்டு அவர்கிட்ட இருந்தாலும் அதை வெளிப்படுத்திக்க மாட்டார் அதிகமா. ஐயா அவர்களை 2 வார்த்தை பேசுமாறு அன்போடு. எனக்கு வாய்ப்பளிக்கும் பொழுதே 144 போட்டுவிட்டார். நேரம் கருதி அது நான் சில ஆண்டுகளாக அங்கு வரவில்லை. முத்தாய்ப்பாக தலைமை ஆசிரியர் சொல்லியது போன்று இது ஒரு சிறப்பான குடியரசு விழா. 76வது ஆண்டு விழாவிற்கு குடியரசு தின விழாவை கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய ஆசிரியர் பெருமக்களுக்கும் இங்கே வந்து சிறப்பு செய்து கொண்டிருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர்களுக்கும் இந்த விழாவை காண வந்திருக்கக்கூடிய கிராம பெரியோர்களுக்கும் இந்த பள்ளியின் வளர்ச்சிக்காக தான் விடுகின்ற மூச்சு காற்று கூட பள்ளியினுடைய வளர்ச்சி தான் என்று சொல்லி உரைத்து கொண்டிருக்கக்கூடிய பாரதி விளையாட்டுக் குழுவை சார்ந்த அனைத்து தோழர்களுக்கும் இந்த பள்ளியின்பால் அக்கறை கொண்டு எங்கிருந்தாலும் இந்த பள்ளியின் வளர்ச்சியிலே ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய பொது நலன் கருதி உழைத்து கொண்டிருக்கக்கூடிய சான்றோர்களுக்கும் பெரியோர்களுக்கும் என்னுடைய முதற்க நன்றி. நல்லோர் ஒருவர் உளரேல் அவர் பொருட்டு எல்லாருக்கும் பெய்யும் மழை என்று மூத்தோர் வாக்குப்படி இந்த விழாவுக்கு என்னையும் அழைத்து அதற்காக உறுதுணை என்ற ஆசிரியர்களுக்கும் தலைமை ஆசிரியர்களுக்கும் என்னுடைய முதற்க நன்றியை தெரிவித்துக் கொண்டு நேரம் கருதி சொல்ல வந்த கருத்தை சில கருத்துக்களை மட்டும் சொல்லி விடைபெறலாம் என்று நினைக்கின்றேன். காலத்தை யாருமே திருடக்கூடாது. காலத்தை நாம் தான் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். காலம் நமக்காக காத்திருப்பதில்லை. காலத்திற்காக தான் நாம் ஓடிக்கொண்டிருக்க வேண்டும். மாணவ செல்வங்களுக்கு, என் கண்ணின் கருமணியான மாணவர்களுக்கு ஒன்றை மட்டும் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். இப்பொழுது உலக சாம்பியன் பட்டம் பெற்ற சதுரங்க போட்டியினை வென்ற அந்த குகேஷ் என்ற இளைஞர், 17 வயது நிரம்பிய அந்த இளைஞர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர் என்பதை நீங்கள் மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டும். அவருக்கு பல கோடி தமிழ்நாடு அரசு கொடுத்தது. அவர் வென்ற இடத்திலும் அவர் பரிசுகளை பெற்றார் என்று சொன்னால் 2ஆம் பட்சம். ஆனால் தமிழனை தலை நிமிர்த்தி நின்றது யார்? குகேஷ். அந்த குகேஷ் மாதிரி நீங்கள் வர வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு விளையாட்டு வீரரை நம் பள்ளியும் பாரதிய விளையாட்டு குழுவும் எதிர்காலத்தில் உருவாக்குவார்கள் என்பதை இந்த நேரத்திலே நான் உறுதியாக நம்புகின்றேன். அடுத்ததாக நம்முடைய மாணவி செல்வங்களுக்கு ஒரே ஒரு ஆளை மட்டும் காலம் கருதி, எனக்கு நேரம் போராது,
இருந்தாலும் உங்களுக்காக நான் சொல்வது வரலாறு. இது நம்முடைய பாரதிய விளையாட்டு குழுவில் நடத்திய அந்த மேஜிக் மாதிரி நினைக்க வேண்டாம். நான் வாயிலை போட்டு இதை எடுத்து சுருட்டி போட்டு எடுத்து காட்டுவதே இல்லை. சரித்திரம் அது. புதுக்கோட்டையை சேர்ந்த ஜெயலட்சுமி என்ற ஒரு பெண், புதுக்கோட்டை மாவட்டம், மாணவ செல்வங்கள் மனிதரை பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். நான் இடையிலே ஒன்று சொல்லுகின்றேன். நாங்கள் சொல்ல வேண்டிய கருத்தை எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தாலும் வாய்ப்பு கொடுக்காவிட்டாலும் இவர்கள் அழைத்தால் நான் விருந்தினராக வருவேன், அழைக்காவிட்டால் நான் பார்வையாளனாக எங்க ஒரு மொழி இருந்து கேட்டுக்கொண்டிருப்பேன். ஆனால் நாங்கள் பள்ளிக்கு வருவோம், பள்ளியின் வளர்ச்சிக்காக உயிர் மூச்சு இருக்கும் வரை நாங்கள் உழைத்துக் கொண்டிருப்போம், அதற்காக செயலாற்றி கொண்டிருப்போம். அந்த புதுக்கோட்டை மாணவி ஜெயலட்சுமி என்ன செய்தா தெரியுமா? 4000 மாணவர்கள் ஒன்று சேர்ந்து அந்த அறிவியல் கண்காட்சியிலே தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் இவரும் ஒருவர். 1000 மாணவர்கள் வாயிலாக 100 சிறிய ரக செயற்கைக்கோள்களை தயார் செய்து விண்ணிலே செலுத்தினார்கள். அதற்காக தான் அந்த புதுக்கோட்டை ஜெயலட்சுமி விஞ்ஞான இஸ்ரோவால் அவர் பாராட்ட பெற்று இந்த தமிழ்நாட்டை சேர்ந்த அந்த ஜெயலட்சுமி பரிசு தொகையை வழங்குகின்ற பொழுது கரகோஷம் போடுங்கப்பா, கையை தட்டு கூட போனேன். பெரிய அறிஞர்கள்லாம் கூட அதான் சொல்றாங்க, சுழி சுரத்துங்க நான சமூகத்தில் எல்லாமே கை தட்டுன்னு தான் கேட்குறாங்க. காலம் அப்படி போச்சு, அது அண்ணாவோட போச்சு. நாடு பேச்சுக்கெல்லாம் ரசிக்கிறது இப்பெல்லாம் ரெக்கார்ட் நேரத்துக்கு தான் மரியாதை. அந்த அம்மா என்ன பண்ணிட்டாங்க தெரியுமா? சொல்றதை உள்வாங்கிங்க. செல்வத்துள் செல்வம், செவி செல்வம், வச்செல்வம், செல்வத்துள் எல்லாம் தனி. பார்க்கறது கூட மறந்துடும். ஆனால் காது வழியா போற சொல்லு மனசில் ஆழ பதிஞ்சு கல்லில் பதிந்த கல்வெட்டு மாதிரி பதிஞ்சிடும். மகாராஷ்டிரா மாநிலத்தில் தமிழ் பாட புத்தகத்தில் 7வது பாட புத்தகத்தில் மகாராஷ்டிரா மாநிலத்தில் மும்பையில் அந்த அம்மா பேர் வந்திருக்கு, புதுக்கோட்டை ஜெயலட்சுமி பேர் வந்திருக்கு. காரணம் அவங்க என்ன தெரியுமா சொன்னாங்க? அவங்களுக்கு கொடுத்த அந்த பரிசு தொகையை இல்லாதப்பட்டவங்களுக்கு கழிவறை இல்லாமல் இருக்காங்க. அதாவது உங்களுக்கு சொன்னா பாத்ரூம், ஆங்கிலத்தில் சொன்னதான் இப்போ புரியுது. கழிவறை, அந்த கழிவறை இல்லாமல் இருக்கிறாங்க. அது போய் நீங்க கட்டி கொடுங்க, எனக்கு அந்த பரிசு தொகையை வேண்டாம்னு சொன்னாங்க அந்த அம்மா. அது சின்ன வந்திருக்காங்க. நான் இன்னொன்று சொல்லிடுறேன், நான் அதிகமாக எடுத்து விரும்பல. ஒரு சிற்பி கதையை மட்டும் சொல்லிட்டு பாரு, ஏன்னா அதான் மனசுல போய் அந்த சிற்பி மலையில போய் கல் எடுக்கிறார். கோயில் கட்டுறாங்க புதுசா, அதுக்கு கல் எடுக்கிறதுக்கு அவர் போறாரு. இப்போ உதாரணமா பாருங்க, உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, இந்த சட்டி பானை எடுத்து போனோம்னா இப்படி தட்டுவாங்க அந்த சட்டி பானை. பாராட்ட வேண்டும் என்ற ஒரு நல்ல ஒரு சிந்தனையோடு அவர்களை பாராட்டுவதற்கு இங்கே ஒரு பாராட்டு பொருள், பரிசு பொருள் கொண்டு வந்திருக்கிறார். அதை ஐயா அவருடைய திருக்கரங்களால் அந்தந்த ஆசிரியர் பெருமக்களுக்கு வழங்குகிறார். நூறு சதவீதம் ரிசல்ட் கொடுக்கறது ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயம். ஏன்னா ஒரு பையன் ஃபெயிலேட் ஆனால் கூட அந்த 100% வராமல் போயிடும். இப்போ கூட நம்ம பள்ளியில் சில ஆசிரியர்கள் ஒரு பாடம் மட்டும், ஒரே பையன் மட்டும் ஃபெயில் ஆகிட்டு 98% கிட்டலாம் எடுத்திருக்காங்க. அவங்களுக்குலாம் இந்த ஷீல்டு கொடுக்கல. ஏன்னா 100% எடுத்த ஆசிரியர் கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டோம். அந்த நேரத்தில் எங்களால் அது தயார் செய்ய முடியல. அதுக்காக இப்போ இது முன்னமே ரெடி பண்ணி வச்சுட்டு இன்னைக்கு கொண்டு வந்திருக்கோம். நம்ம சீஃப் கெஸ்ட்லாம் இந்த ஷீல்டை ஆசிரியர்களுக்கு வழங்கும்படி பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். முதலாவதாக 100% கொடுத்த நமது தமிழையா அவர்களுக்கு இந்த ஷீல்டை வழங்கும்படி சிறப்பு கேட்டுக்கொள்கிறேன். காரணம் ஒரே ஒரு வருஷத்துக்கு 3 வருஷம் ஒரே ஒரு பையன் கொஸ்டின் பேப்பர் பார்த்துட்டே வெளியில நான் தூங்கிட்டேன்றான். அவன் ரொம்ப வேதனையா இருக்கு. அவன் படிக்கிற சிந்தனையில் இல்லை அந்த பையன். அதன் பிறகு பார்த்தா அந்த ஒரு பையனால அந்த ஒரு ஆண்டு தவறிச்சு. ஒவ்வொரு ஆண்டும் நான் தவறிட்டேன். காரணம் என்னன்னாக்கா, என்னுடைய கேஸ் என்னன்னா, மற்ற பாடங்களில் குறிப்பிட்ட மாணவர்கள் மட்டும் பாஸ் பண்ணால் 100%. இந்த மொழி சார்ந்த படிகள் ஆங்கிலமாகட்டும் தமிழாகட்டும் அனைத்து மாணவர்களும் பாஸ் பண்ணால் மட்டும்தான் நான் பாஸ் பண்ண மாதிரி. இப்போ 100 அதனால தான் மொழிக்கு ஒரு சிறப்பும் கஷ்டமும் இதுதான் பாஸ் பண்ண வைக்கிறதுல. அது மாதிரி போராடி இந்த பிள்ளைகளை சென்ற ஆண்டு நான் பெருமுயற்சியோடு பாஸ் பண்ணுறதுக்கு பெருமுயற்சி எடுத்தேன். இந்த ஆண்டும் அதுக்குண்டான முயற்சிகளை முழுமையாக எடுத்திருக்கிறேன். இந்த ஆண்டு 100% 11வது 12வது வரும்ன்ற நம்பிக்கை எனக்கு முழுமையாக இருக்குது. அதை இந்த நேரத்தில் உங்களிடத்தில் பணியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். ஆசிரியர் சார்பாகவும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி.